செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாம் அப்படி எழுதி நின்று மத்திய எழுதின சுவிசேஷம் மத்திய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் தொடங்கி 11வது வசனம் வரைக்கும் என்னோடு சேர்ந்து மெல்ல சேர்ந்து வாசித்து இந்த வார்த்தைகள் சுதந்திரமாக்கி கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு பேசும்படியாக ஜெபத்தோடு நாம் இருப்போம். சேர்ந்து வாசிப்போமா? மத்தேயு 3ஆம் அதிகாரம். அந்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதாயா வனாந்தரத்துக்கு வந்து மனதிருமகள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் பிரசங்கப்படினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படும், அவருக்கு பாதையை சரி பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவர்களே, இந்த யோவான் புத்தகமணி உரை கருத்து தன் அறையிலே வார்த்தையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்களையும் காட்டு தேவையும் அவனுக்கு ஆகாமல். அப்பொழுது எருசலேம் நகரத்தார் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாரும் அவரிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே நான் ஸ்நானப்பட்டார்கள். பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்திலே ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, வேறு பாம்பு குட்டிகளே, வருத்தோட்டத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஒரு வழி காட்டுகிறார். மனதிற்கு ஏற்ற கடைகள் ஆபிரகாம் எங்களது தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள விளையாதீர்கள். மேலும் இந்த கல்லூரியினாலே ஆபிரகாமுக்கு ஒன்று பண்ண உள்ளதாயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதோ கோடாலியானது மரங்களின் மேலே வைக்கிறது. அதனால் கனிவரா மரமெல்லாம் வைப்பது மனம் திரும்பதற்கு ஏற்ற நான் ஜனத்தினாலே உங்களுக்கு நான் எனக்கு மேல் வருகிறவரோ எங்கும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாலாட்சியை சுமப்பதற்கு பாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியினால் அகிலால் உங்களுக்கு நான் ஸ்நானம் கொடுப்பார். ஆமென் சொல்லாம கையில் வைத்து சத்தம் பத்தல என்ன செய்யணும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்க. நல்ல தியானிக்க சிந்திக்க செயல்பட வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கை கொள்வர்களாய் மாற்ற எங்களுக்கு உதவித்தார். அதை மறையும் நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபங்களும் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அநேக மாதங்களுக்கு முன்பாக சபை கூடுதலை கர்த்தர் ஏற்று இந்த நாளிலும் ஒரு அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவ்வளோ அருமையான ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள், சோசியல் மீடியா மூலமாக கேட்ட அருமையான தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இந்த செய்தி தேவன் நமக்கு கொடுக்கிறார், பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கேட்ட வார்த்தைகள் மிக மிக முக்கியமான வார்த்தைகள் இல்லையாங்க. யோவான் ஸ்நானகனை பற்றி அங்கே சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவர் வனாந்தரத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். அதனுடைய சாராம்சம் என்ன? அதனுடைய செய்தி என்ன? அதனுடைய செய்தி என்ன சொல்ல? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவர் ஞான ஸ்நானம் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இந்த 6வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒன்று. இரண்டாவது இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். அதாவது 3 விதமான இல்லையா? அதிலே 11வது வசனத்தை வாசிக்கலாம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். 3 காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்றாவது என்ன? ஜலத்தினால் ஒரு ஞானஸ்நானம். அது யாரால் கொடுக்கப்படுகிறது? யோவானால் கொடுக்கப்படுகிறது. அதே யோவான் சொல்கிறான், இந்த ஞானஸ்நானம் மாத்திரம் உங்களுக்கு பத்தாது, இந்த ஞானஸ்நானம் மாத்திரம்
கடவுளோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுக்க முடியாது. கலாத்தியர்ல நீங்க வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், ஞான ஸ்நானத்தின் மூலமாக நீங்கள் கர்த்தரை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஞான ஸ்நானத்தின் மூலமாக நீங்கள் தேவனாகிய கர்த்தரை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா நம்ம என்களை கொண்ட அவர் உடுத்தி கொண்டிருக்கிற நமக்குள்ளே அவர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது, நீங்களே அவர் வாசம் செய்கிற ஆலயமா இருக்கிறார் இருக்கிறீர்கள். அப்படின்னா தேவன் வாசம் செய்கிற ஆலயம் நாம இருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை ஞான ஸ்நானத்தின் மூலமாய் தரித்து கொண்டவனாய் ஐயாப்பா. அந்த ஜலத்தினால் உள்ள ஞான ஸ்நானம் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் கழுவ நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்குது. அது மாத்திரம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு போதுமானது அல்ல என்பதை யோவான் தெளிவாக சொல்றான். 16வது வருஷத்துல எனக்கு பின்னால் வரும் அப்படின்னா ஆஃப்டர் மீ ஆஃப்டர் திஸ், இதுக்கு அப்புறம் உள்ள ஒரு காரியம் உண்டு. அந்த காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு பின்னால் வரக்கூடியவர் உங்களுக்கு ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார், மாத்திரமல்ல அக்னியினால் உங்களை ஞானஸ்நானம் பண்ணுவார். ஹல்லேலூயா. முதலாவது ஜலத்தினால் ஒரு ஞானஸ்நானம், இரண்டாவது ஞானஸ்நானம் ஆவியினால் ஒரு ஞானஸ்நானம், மூன்றாவது ஒரு ஞானஸ்நானம் அக்னியினால் ஒரு ஞானஸ்நானம். இந்த மூன்றும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. நீங்க அறியாமல் இருந்தால் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்ட ஆசாரியராய் இந்த இடத்துல நான் இருக்கிறேன். ஜலத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அநேக சபைகளில் நாமும் அநேக சபைகளும் உங்களுக்கு போதிக்கிற காரியங்களை நாம் கண்டிருக்கிறோம். அதற்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிந்து ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் என்ற நிச்சயம், இதெல்லாம் நமக்குள் இருந்தாலும் இவை மாத்திரம் நம்மை கொண்டு பரலோக ராஜ்யத்திலே சேர்க்க முடியாது. அதற்கு இன்னும் பல கட்டங்கள் இல்லையா? என்ன வேணும்? இரண்டாவது, இந்த நீரினால் எடுத்த ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு ஆவியினால் ஒரு ஞானஸ்நானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லி வாசிக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. என்ன பலன் அடைவீங்க? சரீரத்திலையா? என்ன பலன் அடைவீர்கள்? எதுல பலன் அடைவீர்கள்? இல்லையா? கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே, அந்த கிறிஸ்துவின் பலன் உங்களுக்குள்ள பலப்பட வேண்டும் என்றால், அது நமக்குள்ள பலன் செய்ய வேண்டும் என்றால், அந்த கிறிஸ்துவன் ஆவியானவருடைய அந்த ஆவியின் அபிஷேகம், அந்த ஆவியின் ஞானஸ்நானம் நம்ம ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வரும்போது அங்க என்ன நடக்குது? மேல் வீட்டாரையில கூடி ஜெபம் பண்ணுகிறாங்க. அவங்களுக்கு நினைச்சத பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. பலன் கொள்ளுகிறாங்க பார்க்கிறோம் இல்லையா? பேதுரு யோவானும் என்ன செய்யறாங்க? அந்த ஆவியின் பலத்தினால அந்த தேவாலயத்துக்கு முன்னால உட்கார்ந்திருந்த ஒரு சப்பானியை என்ன செய்யறாங்க? ஒன்னும் வழி என்கிட்ட இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு என்ன இருக்குது? தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தரித்து கொண்டிருந்தோம். அந்த தேவனாகிய கர்த்தருடைய பலன் இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த பலனை வச்சு சொல்கிறோம், நீ எழுந்து நட. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க மார்க் 16ஆம் அதிகாரம் 15, 14, 15 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கணும் கண்டிப்பா. அங்க என்ன சொல்றது பாருங்க. விசுவாசிகளால் ஆகிற அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி அங்க ஒரு பட்டியல் போடுறாங்க. யாராவது வாசிங்க வச்சுக்கிறோம். விசுவாசம் உள்ளமாகி ஞானஸ்நானம் பெறவன் ரட்சிக்கப்படுவான். தொடர்ந்து விசுவாசிக்கிறவர்களால், அதாவது நீ ஞானஸ்நானம் எடுத்து
விசுவாசத்தில் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் நாம் இருப்போமானால், கிறிஸ்துவின் பலன் நமக்குள்ள உண்டாயிருக்குமானால், அங்க என்ன சொல்றான்? விசுவாசிகளால் ஆகுற அடையாளங்கள் என்ன? ஒன்னாவது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. பயமா இருக்கா? பயமா இருக்கா? பிசாசுன்னா பயமா இருக்கா? தேவனுடைய வார்த்தை சொல்கிற, நீ ஞானஸ்நானம் எடுத்து நீ விசுவாசத்தை பெற்றுக்கொள்வாயானால், கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயானால், முதலாவது செய்யக்கூடிய காரியம் என்ன? பிசாசை துரத்துவார்கள். இது கண்ணில் பார்க்கிற கண்கட்டி வித்த இல்லை. உங்க வீட்டை சுத்திகரிப்பதற்காக, உங்க வீட்டை பரிசுத்தப்படுத்துவதற்காக, உங்க வீட்டில் இருக்கிற அசுத்தங்கள் போவதற்காக உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும் போது உங்க வீடு ஆனது பரிசுத்தப்படுத்த படக்கூடியதாய் அது காணப்படும். யார் செய்ய முடியும்? நீங்க போய் என்ன செய்யக்கூடாது? நீங்க போய் இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து, இல்லை இன்னொருத்தரை நீங்க கூட்டிட்டு வந்து, எங்க வீடு அசுத்தமா இருக்குங்க, எங்க வீட்டுல பிசாசு இருக்கு, எங்க வீட்டுல இருள் இருக்குன்னு சொல்லி நினைச்சக்கூடாது. நீங்க போனீங்கன்னா நீங்க எடுத்துக்கொண்டு இந்த ஞானஸ்நானத்துக்கும் நீங்க ஆவியினால் பெற்றிருக்கிற அபிஷேகத்திற்கும் ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் செய்கிறோம். நாம் விசுவாசி அல்ல, நாம் அவிசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான அர்த்தம். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு போய் வீட்டுல ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏசாயா 61:1 சொல்லுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணிட்டு சொல்லுங்க, உங்க வீட்டுல என்னென்ன அசுத்த ஆவிகள் உலாவுகிறதோ அந்த ஆவிகளை கட்டிச்சோ பண்ணுங்க. அவைகள் நிச்சயமா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்க வாசல் படி விட்டு அது நிச்சயம் ஓடியே போகும். அல்லேலூயா. இரண்டாவது சொன்னாங்க பாருங்க, நவமான பாசைகளை பேசுவார்கள். ட்ரை பண்ணணும். நீங்க ஆண்டவரே, எல்லாரும் பேசுறாங்களா? ஆண்டவரே, எனக்கு அந்த பாஷையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே. அது எது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய பலன். என்ன செய்யும்? உங்க பாஷை இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச மலையாளம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் இல்லை, யாரும் அறியாத கர்த்தரோடு பேசக்கூடிய, பிசாசுக்கு சவால் விடக்கூடிய ஒரு நவமான பாஷையை கர்த்தர் நம்முடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல, நம்முடைய நாவுகளில், நம்முடைய சிந்தையில அவர் வைப்பார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பலனாகிய அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்ன சொல்லுது? அது நுகங்களை உடைக்கும். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற நுகம் ஏன் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம், அந்த நுகத்தை உடைக்கணும்னா கர்த்தருடைய பலனுக்குள்ள இருக்கிறது. அந்த பலனுடைய வல்லமையினால அந்த நுகத்தை முறிக்கிறேன் சொல்லி நம்ம முன்னால் வரும்போதுதான், நம்ம விசுவாசத்தோடு வரும்போதுதான், விசுவாசத்தோடு அந்த கிரியை செய்யும் போதுதான் கர்த்தர் நமக்காக இறங்கி அந்த காரியத்தில் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். இல்ல எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எடுத்துக்கொண்ட ஞான ஸ்நானத்துல குறைவுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏதோ சம்பிரதாயத்துக்கு யாரோடைய கம்பல்ஷன் பேர்ல நாங்க ஞான ஸ்நானத்தை எடுத்துட்டோம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம போய்விடக் கூடாது. ஏன்னா தேவனுக்காக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நாம் பெற்ற ஞான ஸ்நானம் கர்த்தர் நம்ம அங்கீகரிச்சு அவர் நமக்குள் வாசம் செய்வதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறதுனால நான் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு விசுவாசி செய்யக்கூடிய காரியங்களை நாம் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். முதலாவது நம்ம பார்த்தோம், ஜலத்தினால் உள்ள ஞானஸ்நானம் என்ன கொடுக்குது? ஒரு மன திரும்புதலை கொடுக்குது. ஆவியினால் ஒரு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, அந்த ஞானஸ்நானம் கொடுக்குது நமக்கு பலனை கொடுக்குது. மூணாவது ஒரு ஞானஸ்நானம் வாசிக்கமா, மத்திய 3:11 மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், என்னிலும் பயங்கர வல்லமை உள்ளவர், அவருடைய ஷூவை தூக்குறது கூட நான் தகுதி இல்லை, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. பிரியமான தேவனே, கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறோமே, எத்தனை பேருக்கு இந்த அக்கினியின் அபிஷேகத்தை பற்றி ஒரு தெளிவான தெளிவு உண்டு? சொல்லுங்க, இந்த அக்கினியின் அபிஷேகம் என்றால் என்ன? எத்தனை பேருக்கு இந்த தெளிவான ஒரு இதை புரிந்து கொள்ளுது இல்லையா? ஒருவேளை
நமக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுத்தபடினால கிறிஸ்துவை தரித்து கொண்டேன். பழைய மனிதன் இறந்து விட்டான், ஒரு புதிய மனிதனாக சிருஷ்டி எடுத்திருக்கிறேன் என்று நம்ம சொல்லலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொண்டதுனால ஒருவேளை நான் நவமான பாஷைகளை பேசுகிறேன், பிசாசை துரத்துகிறேன், அதனால பரிசுத்த ஆவியானவர் அந்த வரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியின் அபிஷேகம் ஞானஸ்நானத்தை எனக்கு கொடுத்திருக்கார் உணர்ந்து கொள்ளலாம். அதில் மூன்றாவது காரியம் அக்னியின் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்னியின் அபிஷேகம் சொல்லுங்க வாய்த்தது. அக்னியின் அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம். ஏசப்பா சொல்றாரு, நான் அதை தருகிறேன் சொல்லி யோவான் ஸ்நானகர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த தேவன் முதலாவது அது என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டிருப்போமானால் அதற்காக கருத்தோடு பாரத்தோடு ஆனால் சின்சியரா உபவாசத்தோடு, ஆண்டவரே அந்த அக்னியின் அபிஷேகம் எனக்கு வேணும், அதை கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்ய நம்ம ஜெபிப்பதற்கு அது ஏதுவாயிருக்கும், பெற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு உதவியாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை முதல்ல அந்த அக்னி என்றால் என்ன அப்படி சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அதன் மூலமாக ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அதன் அபிஷேகத்தின் அர்த்தம் என்ன, அந்த அக்னியின் அர்த்தம் என்ன என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது சொல்றீங்களா அக்னினா என்ன? அக்னினா என்ன? டெய்லி ஹேண்டில் பண்றீங்க உங்க வீட்டிலலாம்? அல்ல, உங்க வீட்டிலலாம் டெய்லி ஹேண்ட் பண்றீங்க தேவனுடைய வார்த்தை இல்லை? என்ன டெய்லி உங்கள் வீட்டில் பால் காய்க்கிறீங்க, சோறு வைக்கிறீங்க, சில நேரம் தெரியாமல் கொண்டு கையை விட்டு சூடு கூட வச்சுக்கிறீங்க. இல்லை, அக்னினா என்ன? அக்னினா என்ன? அதை தரித்து கொள்ள முடியுமா? அதை சாப்பிட முடியுமா? அதை வச்சு கொள்ள முடியுமா? என்னது அது? அதெல்லாம் சிந்திக்கணும். ஆண்டவர் அக்னியின் அபிஷேகத்தை தருகிறேன், அக்னியினால் ஒரு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறேன் என்று வேதம் சொல்லும் போது அதை நாம் தெளிவாக சிந்திக்கும் போது இந்த அக்னி என்றால் என்ன? அது நெருப்புக்கு ஒரு அடையாளமாயிருக்கு இல்லையா? ஒரு நெருப்புக்கு ஒரு அடையாளமாயிருக்கு. சில வசனங்களை உங்களுக்கு காட்சி தர சீக்கிரமா நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:30. வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியில் எரிகிற அக்னி ஜுவாலையினாலே மோசேயை சந்திக்கிறார். அனுபவம் இருக்கா உங்களுக்கு? யாருக்காவது அனுபவம் இருக்கா? அல்ல, அக்னியில சந்திக்கிற தேவன் அப்படின்னா இது இது ஒரு பொருள் அப்படின்னா அக்னி போன்ற வேதனை. நீங்க எரேமியா படிச்சீங்கன்னா அவன் சொல்றான், தேவனுடைய வார்த்தை என்னுடைய எலும்புகளுக்குள்ளே அக்னியை போல சுட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அர்த்தம், அக்னியை வாய்க்குள்ள வச்சுட்டு இருக்க முடியுமா? இல்லை வயிற்றுல வச்சுட்டு இருக்க முடியுமா? அக்னியை எங்க வைக்க முடியும்? எங்கேயும் வைக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளவு பயங்கரமான ஜூடு, அவ்வளவு பயங்கரமான ஒரு கிரியை செய்யக்கூடிய ஒரு காரியம். எரேமியா சொல்றான், அந்த வார்த்தை என் எலும்புகளுக்கு அக்னியாய் எரிகிறது. அதனால அந்த வார்த்தையை நான் சொல்லாம இருக்கேன், எனக்கு முடியல. அதனால தீமை எனக்கு வருது, பரவாயில்ல. ஆனா அந்த தீமையை விட இந்த அக்னியின் வல்லமையை சகிப்பதற்கு என்னால முடியவில்லை. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அக்னியினால் சந்திக்கிற தேவன் முதலாவது மோசேயை சந்திக்கிறார். எப்படி சந்திக்க? சும்மா சந்திக்க கூடாதா? மோசே சாமுவேலை கூப்பிட்டார், சாமுவேலை. ஆபிரகாமை கூப்பிட்டார், ஆபிரகாமை. அது மாதிரி யாரு கப்பல் கட்டினார்? யாரு? நோவாவை கூப்பிட்டார், நோவா தாத்தா. அப்ப ஏன் இவரையும் கூப்பிடக்கூடாதா? மோசே எங்க இருக்க, ஓடியா? இல்லை, அப்படின்னா மோசையை தேவன் எப்படி ஆக்க விரும்பினார்? மோசையை அக்னியாக மாற்றும்படி, அக்னி ஜுவாலியாய் மாற்றும்படி, அக்னியான மகிமை அவனுக்குள்ள அந்த வெளிப்படும்படியாக மோசையை மாற்றும்படி என்ன செய்கிறாரு? முதலாவது அந்த அக்னி மூலமாக தேவன் அவனை சந்திக்கிறார். சந்திக்கிறது மாத்திரம் இல்லை, அவனுக்கு விளக்கி கொடுக்கிறார். எப்படி விளக்கி கொடுக்கிறார்? நான் ஒரு அக்னியாகிய தேவனாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க. இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாமே. அவர் அப்படியா இருக்கிறார்? வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. எபிரேயர் 12 கடைசி. அசைவில்லாத ராஜ்யத்தை
எபிரேயர் நம்முடைய தேவன் பட்சிக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. மோசேக்கு ஏன் அப்படி ஒரு வெளிப்பாடு? மோசே பார்வோனை பட்சிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அந்த பட்சிக்கிற அக்னி எங்க இருந்து வரும்? உன்னிடத்திலிருந்து அந்த அக்னி புறப்படும்படியாக பட்சிக்கும் அக்னியாய் இருக்கிற தேவன் என்பதை நான் இப்பொழுது வெளிப்படுத்தி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறாரு. மோசேக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். பட்சிக்கிற அக்னி, நான் அக்னியாய் இருந்து உன்னோடு பேசுவது போல உன்னை அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறேன். இல்லையா? ஒரு நல்ல வசனம் கொடுத்து வாசிக்கல. எபிரேயர் 1:7 வாசிங்க. எபிரேயர் 1:7. தேவதூதரை குறித்தோ நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறவர். ஹல்லேலூயா. மோசே என்ன செய்யறாரு? ஆடு மேய்ச்சது போதும், மாடு மேய்ச்சது போதும், அரண்மனையில் சுகமாக இருந்தது போதும், இப்பொழுது நீ என்னுடைய ஊழியத்திற்காக வர வேண்டும், என்னுடைய ஊழியத்தை நீ செய்யும்படியாக நான் உன்னை அக்னியினாலே அபிஷேகம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இல்லை அப்படின்னா கர்த்தருக்கென்று நீங்க அர்ப்பணித்து ஊழியம் செய்ய புறப்படும் போது, அர்ப்பணித்து ஊழியம் செய்ய ஏறெடுக்கும் போது அந்த அக்னியான அபிஷேகத்தை கொடுக்கிற தேவன் உங்களுக்குள்ள இருந்த அந்த அக்னியாய் அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:13 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் விளங்க பண்ணும் அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. எதனால வெளிப்படுத்தப்படுமா? அந்த அக்னியினால வெளிப்படுத்தப்படும். மோசே பேசுறாரு. மோசே மோசே அக்னியிலிருந்து பேசுகிற தேவனாய் கர்த்தர் நான் உன்னை அனுப்புகிறேன். பார்வோன் இடத்துல அக்னியாய் நீ செல்லும்படி உன்னை அனுப்புகிறேன். அக்னியினால் இப்பொழுது ஒரு பரிசோதனை உனக்கு முன்பாக நிற்கிற தேவனாய் கர்த்தர் நான் அக்னி ஜுவாலையை இருக்கிறது போல ஊழியக்காரன் உன்னையும் அக்னி ஜுவாலையை மாற்றுகிறேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு? அங்க சொல்றாரு. ஆனா மோசே என்ன செய்யறாரு? ஆண்டவரே என்னை விட்டுருங்க, ஏன்னா அக்னி அபிஷேகம் வேண்டாம், எனக்கு ஆடையும் மேய்ச்சிக்கிட்டு எனக்கு சுகமான ஒரு வாழ்க்கை, இங்கே தினம் நல்ல சாப்பாடு கிடைக்குது, சுகமா தூங்கி எதுக்கு இடம் இருக்குது, நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், எனக்கு இது போதும், இதுக்கு மேல வேண்டாம், நீங்க அழைச்சாலும் நான் வர்றதுக்கு ஆயத்தமா இல்லை. ஆமைன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இந்த சுகத்தை விட்டு நாங்க வரமாட்டோம், நாங்க சுகத்தை விட்டு நாங்க வரமாட்டோம். ஹல்லேலூயா. அதை பற்றி அப்படியே நேற்றுக்கு சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த பழைய காலத்தில் உங்களுக்காக ஊழியம் செய்தாங்க மிஷினரி மாதிரி, இவனெல்லாம் கொண்டு போய் எங்கெங்கே அடைச்சிங்களே, இந்த எலியெல்லாம் கடிச்சது. ஒரு கொசு ராத்திரி ஒரு கொசு உங்களுக்கு வந்துருச்சு நெட்டுக்குள்ள, சின்ன கொசு, கண்ணுக்கு தெரியல, அடிக்க முடியல, அப்படியே 2-3 கடி எங்கெங்கே கடிச்சிருச்சு, 3-4 கடி. இப்போ கடைசியில் அது எப்படியாவது அடிக்கும் போது பார்த்தா ஒரு சின்ன கொசு. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே இந்த சின்ன ஒரு கொசு கடியை தாங்க உங்களுக்காக இந்த ஊழியக்காரங்களாம் எலியில கொண்டு கடிக்க விட்டான், பாம்பை கடிக்க விட்டாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. அவங்க சாகாமல் இருந்து இல்லையா? அவங்க சாகாமல் இருந்து அவங்க உயிரை விட்டுருக்கலாம் இல்லையா? கிடைக்கிற இடத்துல நரம்பு வெட்டி இந்த பாடு எதுக்கு, இதை விட செத்து ஒழியலாமே என்று சொல்லி வரிசிருக்கலாமா? ஆனா சாகாம இருந்து உங்க ஊழியத்தை திருப்பி செய்தாங்களே, உங்களுக்காக வைராக்கியமா இருந்தாங்க. ஆண்டவரே இது எப்படி முடியும்? இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அக்னியின் அபிஷேகம். அது இருந்தாதான் அவருக்கென்று நாம் உழைக்க முடியும், அவருக்கென்று எழுத முடியும், அவருக்காக வாழ முடியும். நமக்காக இல்லை, நம்முடைய சரீரத்துக்காக இல்லை, நம்முடைய மற்ற காரியங்களுக்காக இல்லை. அழைப்பில் உறுதியாய் ஒரு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவன் என்று சொல்லக்கூடிய உறுதியாய் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய அக்னியின் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்காதே அவனை 1 பேதுரு 1:7 அதே 1 பேதுரு 4:12 2 பேர் வாசிக்கலாம் சீக்கிரம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே ஆமென். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் இல்லையா? அழிந்து போகிற பொண்ணே சொல்றேன். இன்னைக்கு தங்கம் கிடைச்சுன்னா விடுவோமா? யாராவது தங்கம் கிடைச்சுன்னா விடுவோமா? யாராவது கூப்பிட்டு ஒரு 5 பவுன் தங்கம் தான் விடுவோமா? உடனடியாக செய்வோம். எல்லாருக்கும் முன்னே எப்படி நாம் போய் அதை வாங்குறது? யாருக்கு தலையில கால வச்சு நடக்கலாம், யாரை கீழே உள்ள தண்ணி அதுக்கு மேலே நடக்கலாம் வாங்குறதுக்கு நம்ம ஆயத்தமாயிருக்கோம். அப்படிப்பட்ட அழிந்து போகிற ஒரு பொன், அழிந்து போகிற ஒரு காரியமே
அவன் புடமிட்டு சோதிக்கப்படுமானால் அழியாத விசுவாசம் அது நமக்குள்ள வர வேண்டும் என்றால், அது நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால், இந்த அக்னியின் அபிஷேகம் நமக்கு இருந்தால்தான் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியுமே தவிர, இது எப்படி நடக்கும்னா, என் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய முரடு இல்லை, யாரையும் முன்னால் நிற்கக்கூடாது. நான் பீடி சிகரெட் தான் நல்லா குடிக்கலாம், யாரையும் முன்னால் குடிக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு முரடு. ஆனால் ஒரு நாள் வந்து என் மகளுக்கு ஒரு வியாதியை கொடுத்தாரு, ஒரு அக்னியை போட்டார். அந்த அக்னி அங்கே பற்றி எரிய ஆரம்பிச்சோன்னா என்ன ஆச்சு, அந்த அக்னியின் வெளிச்சம் என்கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றி போட்டு நினைச்சிது உடவிடப்பட அது ஆரம்பிச்சு. வாழ்க்கை நினைக்கிறோம் பணக்காரனா இருக்கணும், நிறைய பணம் சேர்க்கணும், அந்த சொல்ல வாழ்க்கையை வாழணும், இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது ஒரு காசுக்கும் உதவாத ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது பணம் 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 வந்து ஓடுன நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ என்ன செய்யறோம், பணத்தை தேடி போகுது. ஆண்டவரே நீங்க கொடுக்குறீங்க, நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம், உங்களுக்காக நாங்க வேலை செய்யறோம், நீர் எங்களை போஷிக்கிறீர், உங்களுக்காக நாங்கள் எழும்புகிறோம், அபிஷேகத்தினால் எங்களை உடம்பிட்டு நீர் காத்துக்கொள்ளும். அதே இதை வாசிக்கல 4 அதிகாரம் 12. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்னி, அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அப்படின்னா தேவன் என்ன செய்யறாரா, சில நேரத்துல நம்மை சோதிக்கும்படி அக்னி. அது எங்க போய் பாக்குறீங்க, யார்கிட்ட பாத்தீங்க? அதை 3 பேர் அக்னியினால சோதிக்கப்படுறாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 பேர் என்ன செய்றாங்க, சொல்றாங்க, நாங்கள் அரசரே, ராஜாவே, இது பெரிய ஆளா இருக்கலாம், இது யார் வேணுமா இருக்கலாம், ஆனால் நீர் நிப்பாட்டின அந்த பொருட்களை, இந்த விக்கிரகங்களை நாங்கள் வணங்குவதாக இல்லை. நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எங்களை தப்புவிப்பதற்கு தேவன் வருவார், அவர் தப்புவிக்காட்டும் பரவாயில்ல, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். அல்லேலூயா. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவின் மேலும் அன்பு கூறாதீர்கள், உலகத்தில் உள்ள அழிந்து போகும், கர்த்தரை நம்புகிறவனோ நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இல்லை அக்னியில தூக்கி போடுறாங்க 3 பேரையும். என்ன நடந்துச்சு, கூடை தூக்கி கொண்டு போட்டவன் செத்து போனான். இவங்க என்ன செய்றாங்க, அக்னியில ஏசியில நடக்கிற மாதிரி ஏசப்பா கூட நடந்துகிட்டு இருந்தாங்க. இது அக்னியினுடைய அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:14. அவருடைய சிரசும் மயிரும் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் ஆண்டவரே உங்க முகத்தை பார்த்தா போதுமே, உங்க முகத்தை ஒரு தடவை நான் பார்த்தா போதுமா, முடியுமா உங்களால, நம்மளால முடியுமா? நானும் கேட்டிருக்கேன் நிறைய நாளாக, முகத்தை கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரே, நான் அதை பார்க்கணும். என் மனசுல பல கற்பனைகள் உங்க முகத்தை பற்றி இருக்குது, ஆனால் அதை பார்த்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமே, பார்க்கணும் அப்படி சொல்லி நிறைய நாள் கேட்டிருக்கேன், நினைச்சிருக்கேன். அப்படி முகத்தை பார்க்க முடியல, மீதி காரியங்களெல்லாம் நினைச்சிருக்கார் கர்த்தர். எலியா தீர்க்கதரிசி சொன்ன, ஆண்டவரே உண்மை நான் பார்த்தால் போதும், வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம். ஓடி போயிட்டாங்க, 40 நாள் ஓடி போய் புகைக்குள்ள போய் ஒழிச்சிட்டு இருக்கான். சொல்றேன், உங்களை பார்த்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம் எனக்கு. ஆண்டவர் சொல்ற, நீ என்ன பார்க்க முடியாது, நான் நடந்து போறேன், என்னுடைய பின்பகுதியை நீ பார்ப்ப, என்னுடைய முன்பகுதியை, என்னுடைய கண்களை உன்னால பார்க்க முடியாது. ஏன்னா அவைகள் எப்படி இருக்குதா, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த தேவன் அவற்றை காட்டிலும் பிரகாசமான கண். அதே நேரம் ஆண்டவர் சொல்ல நினைச்சுறாரு, உங்களுக்கு பிரகாசமுள்ள ஞான கண்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லி அப்போஸ்தலன் பவுல் நமக்கு வார்த்தையை சொல்லிப்படுகிறார். பிரகாசமுள்ள மனக்கு. இந்த அக்னியை பற்றி நம்ம கொஞ்சம் படிச்சுட்டோம். இந்த அக்னியை நாம் பெற்றுக்கொள்வதனால, இந்த அக்னியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதனால நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்ன? சீக்கிரமா ஒரு 5 காரியத்தை நான் பேசி முடிக்க ஆசிக்கிறேன். 1வது காரியம் பாருங்க, இந்த அக்னி இல்லையா, அக்னி நீங்க அந்த வெளிச்சம் எரியும் போது என்ன செய்யுது, அது ஒரு வழியே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். ஒரு இருட்டான நேரத்தில் பழைய காலத்தில் என்னத்தை தேடிட்டு போவோம், விளக்கு எங்கே இருக்குன்னு ஓடுவாங்க ஊர் நாட்டு, அதுக்கு கொஞ்சம் போனோட கேண்டில் எங்கே இருக்குன்னு சொல்லி தருவாங்க. இப்போ என்னத்தை தேடுறீங்க, செல்லு எங்கே இருக்கு, செல்லை கொடு, செல்லில் லைட் இருக்கு, செல்லை கொடு தேடுறதுல
நல்லதுதான். என்ன செய்யுது? அது ஆன் பண்ணோன்னு என்ன ஆகுது? இருள் வெளிச்சமாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் 1வது பாருங்க, ஒழுங்கின்மை. இருளுல ஒரு ஒழுங்கின்மை சரியா வைக்க முடியுமா? இருட்டுல ஒரு ரூமில் கொண்டு போய் கொஞ்சம் புஸ்தகத்தெல்லாம் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் அடிக்க வைக்கணும், அடுக்க முடியுமா? வைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப என்ன செய்யுது? ஒரு ஒழுங்கின்மை. நம்ம நினைச்ச காரியம் நினைச்சபடி அடுக்கி வைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அதை நினைச்ச முடியல, அடுக்கி வைக்க முடியாதபடி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. இருள் என்ன இருக்காது? நிறைவு இருக்க வழி இல்லை. ஆழத்தின் மேல் இருள் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு பார்க்கிறாரு. ஒழுங்கின்மையை பார்க்கிறாரு, வெறுமையை பார்க்கிறாரு, இருளை பார்க்கிறாரு, அசைவாடி கொண்டிருக்கிறாரு. இப்ப சொல்றாரு என்ன? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள். அல்லேலூயா. பெரியமான தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெளிச்சம் இல்லாத இருளான ஒரு வாழ்க்கை, எல்லாம் ஒழுங்கீனமா இருக்கும். நல்லவே நடக்காது. நடக்கணும்னு நினைப்போம், நடக்காது. ஏன்னா மனதுக்குள்ள உள்ள காரிருள், இருதயத்துக்குள்ள உள்ள இருள், அது சபையாய் செய்வதற்கு நமக்கு வழி செய்ய முடியாதபடி அது ஒரு காரிருளாய் அது காணப்படுவதனால அந்த இருள் நம்மை மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம பார்க்கணும். ஆனா தேவனாகிய ஆண்டவர் கர்த்தர் தேவன் சொல்கிறார், அந்த இருள் நீங்கி போகட்டும், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். உடனே என்ன செய்து? வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அவர் சொல்வார், நீ ரட்சிக்கப்படு என்று சொன்னார், கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பார். ரோமர் 10:10 வாசிங்க சீக்கிரமா. ரோமர் 10:10 சீக்கிரமா வாசிக்கலாம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? கையை காட்டி இப்படி இப்படினாரா? கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் லிசன் மீ. கையை காட்டி இப்படி இப்படினாரா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? 3ஆம் அதிகாரம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். எப்படி சொல்ல முடியும்? ஸ்பீக், வார்த்தை. நம்ம வாயில சொல்ற வார்த்தை இல்லையா? நீதிமொழிகள் அருமையான ஒரு வசனம் இருக்கு. என்ன சொல்றாரு? நாவின் அதிகாரத்துல ஜீவனத்தையும் மரணத்தையும் நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம வாய், we must speak. எதை பேசணும்? வெளிச்சத்தை பேசணும், வெளிச்சமான காரியங்களை பேசணும். அப்ப நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் மாறி அது வெளிச்சமாக மாறிடும். ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, இந்த அக்னியின் அபிஷேகம் நமக்கு எதை கொடுக்குது? நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய இருள் எல்லாவற்றையும் அது மாற்றி போட்டு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் சீக்கிரம் வாசிங்க. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி. பூமியின் பிரகாசிக்கும்படி என்ன பண்ணுமா? அவைகள் பிரகாசிக்கும்படி. சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க பிரகாசிக்கும்படி சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. நீங்க பிரகாசிக்கும்படி சொல்லுங்க. நீங்க பிரகாசிக்கும்படி. நீங்க பிரகாசிக்கும்படி என்ன சொல்ற? வாசிங்க. சுடர்கள் உண்டாக கடவுள் என்று கட்டளையிட்டார். சூரியன் உண்டாயிற்று, சந்திரன் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் உண்டாயிற்று. அல்லேலூயா. தெளிவா வசனம் சொல்லுது. தெளிவா ஆண்டவர் ரொம்ப தெளிவா. இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்றாங்க? சூரியனை கண்டுபிடிச்சிருவேன், சந்திரனை கண்டுபிடிச்சிருவேன், நட்சத்திரம் கண்டுபிடிச்சிருவேன் சொல்லி ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்க. எதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ முதலாவது என்ன செய்யுது? அந்த இருள் வெளிச்சம் வரும்போது, தேவனுடைய அக்னியின் அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது அந்த இருள் என்ன செய்யுது? அப்படியே நீங்கி போயிடுச்சு. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை உண்டா? வெளிச்சத்தை இருள் ஆளுகை செய்ய முடியுமா? இருளை வெளிச்சம் ஆளுகை செய்ய முடியும். ஆனா வெளிச்சத்தை இருள் ஆளுகை செய்ய முடியுமா? ஒரு நாளும் ஆளுகை செய்யவே முடியும். அப்படின்னா அக்னியின் அபிஷேகம் முதலாவது அந்த இருளை மாற்று. இரண்டாவது பாருங்க, கண்களுக்கு ஒளி கொடுக்கும் இல்லையா? கண்களுக்கு ஒளி கொடுக்கும். வாசிக்கலாமா? ஏசாயா 29:18 வசனம் வாசிங்க. ஏசாயா 29.
செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். ஆ. குருடரின் குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வை அடையும். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகி தாவீது ரொம்ப நாள் சங்கீதத்தை வாசிச்சுட்டு இருந்தான். அவன் பாடின சங்கீதத்தையே அவனுக்கு அர்த்தம் புரியாம இருந்துச்சு. ஒரு நாள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை கண்டுகொள்ளும்படி என் கண்களை திறந்து கொடு. வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தும் அவன் கண்ணை திறக்க ஆரம்பிச்சிச்சு. நினைச்சுதான் நிறைய சங்கீதங்களை வரிசையா அவன் கொடுக்க ஆரம்பிச்சு. இப்போ என்ன செய்யுது? முதலாவது குருடரின் கண்களை அதை என்ன செய்து திறக்கிறது. அப்படின்னா குருட்டு இருதயம், குருட்டு கண். இல்ல பைபிளை படிப்போம், நல்லா படிப்போம், ஒரு வசனம் சொல்லணும்னா நம்ம மனசுல அது நிற்காது. காலையில இருந்து வசனத்தை தியானிச்சிருப்போம், அது ஒரு சாராம்சம், ஒரு சின்ன வசனம் மனசுல நிற்காது. ஏன்? இந்த கண்கள்ல மொழி இல்லை, கண்கள்ல அக்னியின் அபிஷேகம் இல்லாதபடினால அந்த வசனம் நம்முடைய கண்களுக்குள்ள போய் நம்ம இருதயத்துக்குள்ள போக முடியாதபடி ஒரு திரையாக நம்ம பார்க்கறது அப்போ பார்க்கிறோம், அதுக்கப்புறம் அது மறந்து போகிறதாக அது காணப்படும். அல்லேலூயா. இல்லையா? மனதின் காதல் அல்ல. எப்படி மாற்றினாங்க? எம்மாவூருக்கு 2 சீசர்கள் நடந்து போயிட்டே இருக்காங்க. இவங்க இருளில் என்ன செய்றாங்க? மனதில் கண்ணு திறக்காதவங்களா போயிட்டு இருக்காங்க. ஏசப்பா கூடயே போயிட்டு இருக்காரு, வசனம் சொல்லி கொடுத்து போயிட்டு இருக்காரு. அவங்க ஊர் பக்கம் வந்த உடனே, சரி நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, நான் போறேன்னு சொல்லி போற மாதிரி அவர் பார்க்கும்போது, இல்லை இவ்வளவு தூரம் எங்க கூட வந்தீங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. அவர் வீட்டில் வந்து அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு கொடுத்த உடனே என்ன செய்ய, அவங்க கண்கள் திறந்துருச்சாங்க. எப்படி திறந்திருக்கும்? அது வரைக்கும் இருளாய் பார்த்த தேவனை இப்ப எப்படி பார்த்திருப்பாங்க? வெளிச்சம் அக்னியாய் பார்த்திருப்பாங்க. இந்த கண்களுக்குள்ள அக்னி ஜுவாலையை பார்த்திருப்பாங்க. இல்லையா? எவ்வளவு சந்தோஷம்! மனதில் காரிருளை நீக்கி கண்களுக்குள்ள வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 33:17. ராஜாவை மகிமைப்படுத்தினவராய் காணணும். கண் இது வரைக்கும் இயேசுவே இயேசுவே இயேசுவே, இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா வந்து விட்டார் நான் பாடிட்டு இருப்போம். ஆனால் என்ன நடக்காது? சொல்லுங்க, என்ன நடக்காது? இருக்கிற மாதிரியே தான் இருந்துட்டு இருப்போம், வாழ்கிற மாதிரியே தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரு மாறுதல் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கண்களுக்குள்ளே தேவனுடைய அக்னியின் அபிஷேகம் நமக்குள்ள இறங்கின விஷயமா ரொம்ப அழகா சொல்ற, கண்கள் ராஜாவை மகிமை பரிந்தவராக காணும். அல்லேலூயா. மகிமை பரிந்து. அப்படின்னா என்ன நடக்கும்? அவர் மகிமைப்படுத்திய ராஜாவாய் எனக்குள்ள இருக்கிறபடினால் அவருடைய மகிமையின் மூலமாக தேவன் வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. வாசிங்க லூக்கா 2:32. உம்முடைய ரட்சணியத்தை கண்கள் கண்டதே. அல்லேலூயா. யார் சொல்றா? யார் சொல்றா? சிமியோன் என்ற வயது முதிர்ந்தவன் ஆலயத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்னைக்கு பிதா பிதா இயேசு சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த ஆலயத்துக்குள்ள பிரதிஷ்டை பண்ண கொண்டு வரும்போது அவன் சொல்றான், என்னுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. எப்படி? அந்த வெளிச்சம் எங்க போயிடுச்சு? யார்கிட்ட இருந்த ஒளி? ஏசப்பாட்ட இருந்த அக்னி எங்க போயிடுச்சு? சிமியோனுக்குள்ள பாஞ்சதுனால அவன் புத்தி தெளிவா சொல்றான், உடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, இனி என்ன சமாதானத்தோட போக விடும். இவ்வளவு நாள் அதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அல்லேலூயா. 2வது குருட்டு கண்களை தெளிவுள்ள கண்களாய் வச்சு. 3வது பாருங்க, அக்னி வந்து சுத்திகரிக்கிறது. என்ன செய்யறது? நம்மை சுத்திகரிக்கிறது. உங்களுக்கு தெரியும், பேதுரு 1:7 வாசித்தோம், பேதுரு 4:12 வாசித்தோம். இப்போ வாசிங்க 1 கொரிந்தியர் 3:12 வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினார். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நானானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும், சோதிக்கப்படும். நீ செய்கிற ஒவ்வொரு காரியம் இல்லை, நீ செய்கிற ஒவ்வொரு காரியம் என்ன செய்வான்? தேவன் அக்னியினால சோதிக்கிறவராக இருக்கிறார். பொண்ணு எப்படி சோதிக்கப்பட்டு விளக்குறது போல நம்மையும் அவர் சோதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 6:6 வாசித்து பாருங்க சீக்கிரம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன்
பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்திருந்த குறடால் ஒரு நெருப்பு தணலை எடுத்துட்டு வந்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டான். இதோ உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா போறான். உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்கள்ல தேவாலயத்துக்குள்ள ஏசாயா போறான். தீர்க்கதரிசி போய் நிற்கிறான். என்ன பண்ணாங்க, என்னோட சேராபின் கேராபின் நான் பார்க்குறேன். எல்லாரையும் பார்த்த உடனே அவன் சொல்ல, ஐயோ நான் அதமானேன்னு, என் தேவனை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி நினைச்சான். தேவாலயத்துக்குள்ள தன்னை அறிக்கை செய்கிறான். அசுத்த உதடுள்ளவன் அதமானேன் என்று சொல்லும்போது நினைச்சான். தேவன் ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த ஒரு அக்னியை எடுத்து அவன் நாக்க தொடுறாரு. அவன் நினைச்சான் பாவங்கள் நீங்கி தீர்க்கதரிசியாக மாறார். அப்படின்னா இந்த அக்னியின் அபிஷேகம் நமக்கு அடுத்த எண்ணத்தை கொடுக்கும், ஒரு தீர்க்க தரிசன வரத்தை. நிறைய தீர்க்கதரிசிகள் நிறைய இருக்காங்க. காசு தீர்க்கதரிசி கவனமா இருக்கணும், இல்லை என்ன தீர்க்கதரிசி சொல்லி நம்ம கவனமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்க போதகர் மூலமா பேசு, இல்லை ஒரு போதகர்கள் இனிமே மறைந்திருக்க மாட்டோம். போதகரை ஒரு கண் காணும் ஆண்டவர். அப்படின்னா நீங்க சொன்ன வார்த்தையின்படி என்னைக்கு என்கிட்ட பேசுங்க, போதகர் மூலமா எனக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை எனக்கு கிடைக்கணும். பேசுங்க, நீங்க ஜோம் பண்ணிட்டு வந்து பாருங்க, அருமையாக ஆண்டவர் பேசுவார். இதுக்கு காசு பணம் கொடுத்து அங்க தீர்க்கதரிசி இங்க தீர்க்கதரிசி ஓடாதீங்க, எல்லாம் ஏமாற்றி விட்டையாது மாறி பாருங்க. சவுல் என்ன செய்யறாரு, பக்தி மார்க்கம், பரிசேயத்துல பக்தி மார்க்கம், மோசே நியாயப்பிரமாணத்துல பக்தி மார்க்கமா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் வந்த உடனே அந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அழிக்கும்படி அவன் முற்படுகிறான். ஏன்னா அவன் என்ன இல்லை, தேவனாகிய கர்த்தரை பற்றியான சரியான ஒரு அக்னியின் வெளிப்பாடு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், அவனை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று விரும்பி தமஸ்குக்கு போற வழியில் அவன் என்ன செய்றாரு, சந்திக்கிறார். சடுதியில வெளிச்சம், அந்த வெளிச்சம் என்ன செய்யுது, அவன் அடிச்சு கீழே போடுது. சவுல் சொல்றான், யார் என்னை அடித்தது? ஆண்டவர் சொல்ற, நான் தான் அவன் அடிச்சப்பா. உடனே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், நீ ஏன் வேலை செய்யணும். சவுல் செய்யறான், பவுலாக மாறி பெரிய வேலைகளை கற்றுக்கென்று செய்ய ஆரம்பிக்கிறான். பார்த்தோம் இல்லையா, சுத்திகரிப்பை செய்கிறது இல்லையா. 4 வல்லமையுடையது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போய் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. ஆமென். அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் வந்து யாரை ரெண்டாக பிரிக்கிறது, ஏசாயா எலியாவையும் எலிசாவையும் ரெண்டாக பிரிக்கிறது. எலியா என்ன செய்தாரு, அக்னி ரதத்துல ஏறி அவரு போக ஆரம்பிச்சிட்டார். வல்லமை உள்ள அக்னி இல்லையா. கடைசியா பாருங்க, அது பரவும் தரும். அக்னி ஒரு இடத்துல தீயை கொளுத்தி போட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒரு குடிசை வரிசையா குடிசை நிறைய இருக்குது இல்லை, வேண்டாத ஒருத்தன் அந்த குடிசையில் இருக்கிறான். குடிசையில் ஒரு குடிசையில் தீயை வச்சுக்கினா என்ன செய்யும், என்ன செய்யும், அது சொல்லுங்க என்ன செய்யும், எல்லாம் பரவி 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 எல்லாத்தையும் அது செய்யும், சுத்தரிக்கும் தன்மை இல்லையா. அப்போ பவுல் எப்பவும் பிரசங்கம் பண்ற மாதிரி ஆற்றோரத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிருந்தாங்க. சில ஸ்திரீகள் வந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அப்ப அங்க ஒரு ஸ்திரீ லீதியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு தாம்பரத்தை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி ஆகிய சாதாரண ஆளுக்கு சுவிசேஷம் சீக்கிரம் போயிடும், வியாபாரிக்கு சீக்கிரம் போகுமா, அவன் நம்மகிட்டே விற்க ஆரம்பிப்பான். ஏன்னா அவன் பொருளை கொண்டு நம்மகிட்டே விற்க ஆரம்பிப்பான். அதான் வியாபாரிகள் வைத்தாங்க. அந்த வியாபாரி ஆகிய தாம்பர வியாபாரி ஆகிய லீதியாள் இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கும் போது தேவனுடைய அக்னி என்ன செய்யுது, அந்த லீதியாளுக்குள்ள பாஸ் பண்ணி போகுது. அவன் எந்திரிக்கிறா, அந்த ஊர் முழுவதும் அந்த பட்டணம் முழுவதும் என்ன செய்யறா, தேவனுக்கு என்று ஆதாயப்படுத்துகிறார். விபச்சாரி ஆகிய யார், சாரிவாத் என்கக்கூடிய இடத்துல சமாரியா என்ன செய்யறாங்க, ஒரு வார்த்தை அந்த அக்னி ஏசப்பாட்டு அந்த அக்னியை ரிசீவ் பண்ணாங்க. ஊருக்குள்ள ஓடுனாங்க, அக்னியை பெற்றுட்டேன் அக்னியை பெற்றுட்டேன், வாங்க வாங்க எல்லாரையும் கூட்ட செய்யறாங்க. அது பரவ ஆரம்பிச்சு.
இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அக்னி, முதலாவது என்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு அக்னி இருக்குதா? கேட்குமா? என்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு அக்னி இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு அக்னி இருந்தா அது என்கிட்ட இருந்து பரவணுமே. அது ஒரு எரேமியா போல என் எலும்புல அரிசி ஏதாவது ஒரு வழி செய்துட்டு இருக்கணுமே. அது செய்தா இந்த அக்னி பரவி போகிற நதிகளை போல இருக்குதா? என்கிட்ட இருந்து போகிற அக்னி மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குதா? அந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குதா? இதெல்லாம் விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள். ஏன்னா கடைசி காலங்களுக்குள்ள வந்துட்டோம். நாட்கள் செல்லாது. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா நிச்சயமா பரலோகத்துக்குள்ள போறேன்னு நம்பிக்கை நமக்கு யாருக்கும் இருக்க முடியாது. ஏன்னா வெறுக்கையனாக என் சமூகத்தில் ஒருவரும் வரக்கூடாது. அப்படின்னா காசு பணத்தை தூக்கிட்டு பரலோக ராஜ்யம் போனா முடியாது. முடியில் உள்ள தலையில முடியை கூட கொண்டு போக முடியாது. எதை கொண்டு போக முடியும்? தேவன் உங்களுக்குள்ள கொடுத்த வெளிச்சம், உங்களுக்குள்ள கொடுத்த அபிஷேகம், உங்களுக்கு கொடுத்த அக்னியின் அபிஷேகத்தினால அநேகருக்கு இந்த அக்னியை கொண்டு நீங்க விடுவிக்கும் போது அந்த அக்னி கொல்லி வாயில தப்பி வைக்கப்பட்ட கொல்லி கட்டையை போல அவங்க என்ன செய்வாங்க? பிரகாசிக்க ஆரம்பிப்பாங்க. பரலோக ராஜ்யம் மகிழ்ந்து கழிக்கும். அல்லேலூயா. முயற்சி பண்ணுங்க. ஏதாவது சின்ன முயற்சி. வாயில பேச முடியலன்னா கொஞ்சம் சின்ன சின்ன அந்த வசனங்களை வாங்கி, இந்த பைபிள் மார்க் மாதிரி வசனங்களை வாங்கிக்கிறீங்க. வாயில் பேசுறது பயமா இருக்கு, அடிச்சு போடுவானா? அடிச்சு போட்ட தாரம் அடி வாங்குங்க. நின்றுச்சா நிந்தையை வாங்குங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு மகிமையாய் இருக்கும். அவருக்காக, நமக்காக, அவருக்காக. சின்ன சின்ன காரியத்தைங்க யாரும் வீட்டுக்கு வர்றவங்க தெரிஞ்சுக்கிறத வாங்கி அதை வாசித்து பாருங்க. கொஞ்சம் புதிய பாடு வாங்கி வைங்க. ஒரு 100 புதிய பாடு வாங்கி வைங்க. வரவங்களுக்கு கொடுங்க. பைபிள் வாங்கி கொடுங்க. உங்களால் முடியல, ஆனா ஐ எம் டூயிங் சம்திங் ஃபார் காட். எதையாவது நான் எப்படியாவது செய்ய முயற்சிக்கிறேன். எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் செய்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த உங்களுக்கு உதவி செய்வார். முதலாவது ஞானஸ்நானம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். அது வாட்டர் பேப்டிசம். ரெண்டாவது பேப்டிசம் பை தி ஸ்பிரிட், தேவனுடைய ஆவியினால் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது அவருடைய அக்னியின் அபிஷேகத்தை, அக்னி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது 3 இருந்தால்தான் ஐ ஆம் a ரியல் கிறிஸ்டியன், நான் உண்மையாய் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் நம்ம சொல்ல முடியுமே தவிர, இதெல்லாம் வந்தேன், கோயிலுக்கு வந்தேன், வசனத்தை கேட்டேன், காணிக்கை போட்டேன், பைபிள் இருக்கு, பாட்டு புஸ்தகம் இருக்குதுலாம் நடக்கிற காரியம். எனவே இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே மன திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற நாள், இன்றைக்கே உண்மையான ஒரு மன திரும்பலையும் ரட்சிப்பையும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுதி நிற்போமா எல்லாரும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.